பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். எனக்கு சொல்லாதீங்க, தோ இவர்கிட்ட சொல்லுங்க. இவர் யாரு? இவர்தான் அந்த குழந்தைக்கு அப்பா. அப்ப நீங்க? இவரோட பிள்ளை நம்பர் 1. என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு? இதுல என்ன குழப்பம்? அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா, இவருக்கு நான் புரியல. அந்த குழந்தை என் தங்கச்சி. ரொம்ப நியாயமா இருக்கு சார். இதுல என்ன நியாயம்? இவர் மட்டும் எலெக்ஷன்ல நின்னாரு, எங்க வீட்டு ஓட்லயே ஜெயிச்சிருவார் இல்ல சார்? ஏப்பா கிண்டல் பண்ணிருக்க? இந்த விஷயத்திலேயாவது கிண்ணஸ்ல இடம் பெறணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைச்சாலும் நீ என்ன அரேஞ்ச் பண்ண சொல்றீங்க? உள்ள இருக்கிறது உங்க அம்மாங்களா? நோ நோ, சிட்டி நம்பர் 2. அதுலயும் டோக்கன் சிஸ்டமா? இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? நீங்களும் இங்க ஒரு 5 நிமிஷம் நின்று பேசி பாருங்க, உங்க கையில ஒரு டோக்கன் கொடுத்துருவார் இல்ல சார்? சரி சரி, நான் போய் இந்த குட் நியூஸ் டிவி ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் எங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். பட் சார் பேசிடும். நல்ல கலையாவே இருக்கு. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. கொடைக்கானல் புதுசா? ஆமா சார். வீடு எங்க இருக்கு? வீடு இல்ல சார், ஹாஸ்டல். ஹாஸ்டல்னா ஒர்க் அவுட் ஆகாத, ஒரே கூட்டமா இருக்கு. எதுக்குமா கஷ்டப்பட்டு ஹாஸ்டல் இருக்குது? பேசாம நம்ம வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க வந்து தங்கினா சௌரியமா. வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாருமா? போலீஸ் ஆபீசர். பிரஷர் யாரு டாக்டர்? சிட்டி நம்பர் 1. என்னப்பா? என்ன சமையல்? அப்பள பொரிச்சிட்டு இருக்கேன். முருங்கக்காய் சாம்பார் ரெடி. முருங்கா சாம்பார்ல வர பிரச்சனை தான் இது. எனிவே, உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ்ல வந்திருக்கேன். என்ன நியூஸ்? அதாவது உங்க புருஷன், என்னோட அப்பா, தட் இஸ் மை சார், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆடிக்கிட்டார். எதிர்க்க 7 விக்கெட் டவுன். என்னப்பா சொல்ற? உங்களுக்கு எல்லாமே ஆக்ஷன் ரீப்ளேயோட சொன்னாலும் புரியும். நம்மளால ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது, ரீப்ளே வேணா பண்றேன். சிட்டி நம்பர் 2க்கு சுமார் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பெண் குழந்தை சுகப்பிரசவம் ஆயிருக்கு. சுகப்பிரசவமா? ஹலோ ஹலோ, 9 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய மயக்கம் இப்ப வந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசங்களா. சிட்டி நம்பர் 2க்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னு சொன்னேன். இவங்க எப்படி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இவங்களுக்கு மயக்கம் வருது, இவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு மயக்கம் வருது. இது விளையாட்டு இல்ல, பக்கத்து பாட்டி நம்ம வீட்டுல அடிக்கடி நடக்கிறது தானே, நானே பாக்குறேன். குடும்பத்துல ஒரு புதிய சம்பாதிக்க நீங்க மயக்கம் போடணும். ஐயா போதும், நான் ஒண்ணும் மயக்கம் போடல, அதிர்ச்சியில இருக்கேன். சின்ன விஷயத்துல அதிர்ச்சி இல்லமா? எது சின்ன விஷயம்? நம்ம குடும்பம் சின்னதா தான் இருந்தது, ஆனா நீங்க அது பெருசாக்கி பிரைமரி ஸ்கூல் ஆக்கிட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா அதனால கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இருக்கும் பாரு, நீயா வேலை வெட்டிக்கு போற சம்பாதிக்கிற, நான் என்ன பண்றேன்? வீட்டுல சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எல்லாரையும் அம்மாக்கி விட்டுருதா? என்னத்தை பெருசா அம்மாக்கிட்டாங்க? உங்க அம்மாவுக்கு நீயும் தங்கச்சி 2, அதுவே முடியாம மண்டை போட்டா. அவன் மண்டை போட்டதா நான் சும்மா முடியுமா? அப்புறம் சிட்டி நம்பர் 1 அவளுக்கு நான் சொல்றேன் 2. மேடம், ஒரே குளிர்துல. உங்களை மாதிரி ஆம்பளை வந்து தம் அடிச்சுக்கலாம். பெட்டியே காணங்க. காணுமா? எங்க வச்சிருந்தீங்க? இங்கதான் வச்சிருக்க. என்ன சார், ஊருக்கு புதுசா? சார், இந்த கொடைக்கானல் இருக்கே ரொம்ப கெட்டு போச்சு. இந்த சீசன்ல திருறதுக்கு பஸ் ஏறி வராங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். எங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்? நான் வழி காட்டுறேன், வாங்க சார். கூட சார், இப்படி நேரா போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்கங்க திரும்பாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். போ, நேரா போன பழனிதான். அரோரா. என்ன குளிர், என்ன பண்ணலாம்? எஸ். ஓ மேடம், ஹேண்டெல்லாம் போட்டிருக்கீங்க, நிச்சயமா தம்மு தண்ணி எல்லாம் எடுப்பீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ரொம்ப குளிருது, ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா? ஷட் அப். ஏன் பீடி தான் பிடிப்பீங்க? ஐயோ, என் பெட்டியை காணோம். எனக்கு பெட்டியை காணுமா? என்னமா நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இந்த கொடைக்கானலுக்கு நிறைய பேர் திருநெல்வேலி பஸ் ஏறி வராங்க. உங்களுக்கு பரவாயில்ல, பெட்டியை தான் காணும். நிறைய பேர் குட்டியை தொட்டு போயிடறாங்க. இது ஏன் பெட்டி? கொஞ்சம் இருங்க. பெட்டி கூட்டி போட்டுச்சு. யோ, இந்த மாதிரி பெட்டி ஓட்டு போட்டு சூட்கேஸ் மேல சூட்கேஸ் வச்சு திருடுறது ஏன் ஃபார்முலா? ஆமா, அந்த சூட்கேஸ் மேல ஏன் சூட்கேஸ் வச்சு போடுறது ஏன் ஃபார்முலா? இந்த வேலைட்டெல்லாம் வேண்டாம், ஏன் பெட்டியை கொடு. உண்மை சொல்லி பெட்டியா? குமார், ஓய் பாணி, இங்க வா. கம்மியா கம்மியா கம்மியா. இது உங்க பெட்டி தானே? ஆமா சார். அப்ப எடுத்துக்கோங்க. இவ்வளவு பெருசா இருக்கு, சின்ன பொண்ணு கிட்ட ஏமாந்தீங்கல்ல, இப்ப பத்திரமா போய் பழனியில சேருங்க, இல்லன்னா கோவணத்தோட தான் போகணும். வா வா. சரி, இப்ப நம்ம சண்டைக்கு வருவோம். பேர் என்ன? உனக்கு
சொல்லுங்க. சரி சொல்ல வேண்டாம், உங்க ஊர் என்ன? பெரிய குளம். இங்க பாரு, இந்த கொடைக்கானல் இருக்க பெரிய குளம் இது என் சொந்த வீடு. இங்க வந்து ஏமாத்தலாம் திருடலான்னு பார்த்த அதை பத்தியா லேக்கு அதுல கல்ல விட்டு உள்ள போட்டுறேன். பேசாம உன் பெரிய குளத்துக்கே போய் உள்ள காட்டுவாப்பா. இனிமே இந்த பெட்டுக்குள்ள என்ன வைக்க போறேன்? ஓடிப்பா ஓடிப்பா. ஐயோ, என் பேர் சித்ரா இல்ல கவிதா. வாய்ஸ் சித்ரா மாதிரி இருந்துச்சா, அதான் பேரும் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆமா, நேற்று வரைக்கும் பாட்டு கொடைக்கானல கேட்கலையே, இன்னைக்கு எப்படி? நேற்று வரைக்கும் எனக்கு இங்க வரணும்னு தோணல, இப்ப தோணுச்சு வந்துட்டேன். உன் லைஃப் ஸ்டோரியா நீங்க தேங்க்யூ சொல்றியா? கிருஷ்ணே, நான் சங்கீதம் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல. பாட்டு வெளியில பாடினா என்ன தெரியல பாடினா ஓட்டு நடக்கணுமே. அது சரி. ஆமா, நீங்க எங்க தங்க போறேன்? வீடு பார்க்க தான் போறேன். என் வீட்டுல தங்கீங்க? என் வீடு சின்ன வீடா? என்ன அப்படி பாக்குறேன்? உங்களை இங்க கூட சின்ன வீடு இருக்குமா? வீடு பார்க்க போறேன், கிடைக்கலன்னா உன்னதான் தேடி வருவேன். இன்னைக்கா ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு பஸ் ஒன்லி 100 rupees, இன்னொரு நாளைக்கு வாங்கி தரேன். இது வீட்டு செலவுக்கு. ஓகே, வீட்டு செலவு வச்சுக்கோ, சரியா? அக்கா, உங்களுக்கு மாட்டு குத்துற மாதிரி கஞ்சி தண்ணியே ஊத்துறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு முட்டை பிரியாணி வேணும். நம்ம வீட்டுல எப்படி முட்டை பிரியாணி செய்ய முடியும்? எத்தனை பேர் இருக்கோம்? 300 ரூபாவது வேணும். இது வீடா ஸ்கூல்? இப்படியே எங்களை ஏமாத்துறியே. இல்லையே. பிக் பிரதர், டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லு. என்னப்பா டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லுமா? சரி, ஏப்ரல் 32. அஸ்கு பிஸ்கு. சரி, 33. கரெக்டா சொல்லு பிரதர். கரெக்டா சொல்லுமா? சரி, மே 1. சரியா? யாருமா? என்ன வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. அப்படி யாரும் இல்லைங்களே. அவங்க கோயில் கிளம்பி போனாங்க. எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும். என்ன பார்த்தா ஹவுஸ் புரோக்கர் மாதிரியா தெரியுது? ஹவுஸ் ஓனர், எஸ்டேட் ஓனர், லாட்ஜ் ஓனர். என் மூஞ்சி ஒரு ராயல் லுக்கு தெரியுமே. அது முக்கியமா இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும்? இந்த வீடு மாதிரி. இந்த மாதிரியா? இதே இருக்குங்க. எனக்கு இந்த வீடு கொடுத்துட்டீங்களா? நீங்க என்ன போவீங்க? ஐயா, இந்த வீடு கட்டினதே வாடகை கொடுத்து தானே. இப்ப எனக்கு வந்து 28 வீடு இருக்கு, லாட்ஜ் இருக்கு, பிளசன்ட் ஒரு ஹோட்டல் கட்டி அது கேஸ் நடந்தது. பேப்பர் படிக்கல நீங்க? சரி சரி, சீக்கிரம் பாத்துங்க. பணம் வச்சுங்க அட்வான்ஸ்க்கு. இருக்கு. சின்னதா இருக்கு பர்ஸ். இதுலயும் இருக்கு. சரி, சீக்கிரம் பாத்துங்க, அவ்வளவு வந்துட போறாது. அடுத்த பாத்துங்க, சீசன் டைம். சீக்கிரம் போங்க. எப்படிமா இருக்கு வீடு? வீடுலாம் ஓகே, ஆனா சமைக்கிற சாமான்லாம் இருக்கு. யாராவது இங்க குடியிருக்காங்களா? இல்ல, இருந்தாங்க பண்ணாடுங்க. ஒழுங்கா வாடகை கொடுக்கல, அடிச்சு விரட்டிட்டேன். இது வாடகை பாய்க்க ஜப்தி பண்ணது. நீங்க ஒழுங்கா வாடகை கொடுத்தணும், இல்லைன்னா பெட்டி படிக்கல ஜப்தி பண்ணிடுவேன். ஏன் சார் இவ்வளவு கராரா பேசுறீங்க? இந்த கொடைக்கானல் கூடல கூட வேற வசதி கட்டின வீடுமா அது? சார், வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவேன். வாடகை அப்புறம் கொடுமா, முதல்ல அட்வான்ஸ் கொடு. எவ்வளவு? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை? இல்ல, வாட்டர் டாக்ஸ், இந்த வீடு கட்டின லோன் எல்லாம் இருக்கு. நீ ஒரு 4000 கொடு. பால் கவரோட உள்ள இருக்குமா, நீ எடுத்து காட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ. அதுமா 15 ரூபா கொடு. 15 ரூபாவா? பாலும் பால் இல்ல. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். பாத்திரத்தோட வீடு கிடைக்கும் எதிர்பார்க்கல. நான் கூட பணத்தோட ஒரு பாத்தி வருது எதிர்பார்க்கல. நல்ல நேரம் முடிவு பாலை காய்ச்சிருமா? சரி. கெட்ட நேரம் கோயிலுக்கு போடாதீங்கடா, போங்க. யார் மணி? திறந்த வீட்டுக்குள்ள எதோ நுழைஞ்சாலும் நுழைஞ்சிட்டு நான் யாரும் கேட்குறீங்க? நீ யாரு? நாங்களாவது திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், நீ பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கே. இத பாருமா, இது எங்க வீடு. நீ எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்த? இது பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இப்ப இது என் வீடு. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? எனக்கு 4000மா? யார்கிட்ட? அதோ அந்த போட்டோல இருக்காரு தாடிக்காரரு, அவர்கிட்ட தான் கொடுத்தேன். ஐயோ, அந்த டுபாக்கூர் பார்ட்டி கிட்ட மாட்டிக்கினியா? சாம்பார் தலையா கூப்பி அந்த மோடி மகன் கையில மாட்டிக்கினியா? அவன் துட்டு அவ்வளவுதான். அவர் ஹவுஸ் ஓனர் இல்ல, அலிபாபா. அப்புறம் உங்களை அல்வா பார்ட்டினாரு, கடைசியில அவரும் அல்வா பார்ட்டியா? அல்வா பார்ட்டியா பழசு. எங்க அப்பா ஐஸ்கிரீம் பார்ட்டி. இத பாருங்க, நாங்க இந்த வீட்டுல 20 வருஷமா குடியிருக்கோம். நீ தயவு செஞ்சு எங்களுக்கு காலி பண்ணிடு. அது எப்படி முடியும்? நான் நாளைக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஒண்ணு பணம் கொடுங்க, வீடு கொடுங்க. நாங்களே எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல உனக்கு வேற இடம் தரணுமா? எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் உண்டியில போட்டது மாதிரி திரும்பாது. இப்படி சொன்னா எப்படி? நீ ஏமாந்ததுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்?
முடியும். நீங்க யாரும் எதையும் சொல்ல வேண்டாம். அந்த தாடிக்கார வரட்டும். அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இப்ப என்ன பண்றது? என்ன வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னடே ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு போட்டுருக்க? உட்காரு. என்ன சொன்ன? இல்ல ஜாலியா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். வாய தர எதுக்குண்ணே? வாய தரையா எதுக்குண்ணே? வாய தரையாங்கிற என்ன கிடையாது? அப்படியே ஊத்திட்டீங்க. வாயை வயிறு குடலாம் கடகடன்னு எரியுது. உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எரியுதுல. ஒரு குடிகார எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவில் இந்த கிளம்பி குடிச்சிருக்கான். அவனை போய் ஜாலியா குடிக்கிறேங்கிற இன்னும் கதை கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். போ வரேனே. ஜாலியா குடிக்கிறாங்களா? அவனுக்கு தெரியும் இந்த வேதனை. எங்க அப்படி கிண்டே எனக்கு தெரியாது. நோட்டு எழுதிட்டு இருக்கானே, இதை எப்படியா சுத்திரணுமே. ஃப்ராட் பண்ணிதான் ஏமாத்தணும். ஸ்கூல்ல கணக்கு தெரியலன்னு வாத்தியார் அடிச்சிட்டாரு. கணக்கு தெரிஞ்சா நான் பள்ளி கொடுக்க போறான். அறிவோட வாத்தியாரா இருக்கானே. அப்படி என்ன கணக்கு? நீ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்ட. நான் எப்படி கொடுவானே? கணக்குப்பா. சரி அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுக்கறதா? அந்த பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. கணக்குப்பா. சரி நீ எவ்வளவு தரணும்? 500 ரூபாயில 300 ரூபாய் கொடுத்தாச்சு. 200 ரூபாய் திருப்பி தரணும். இல்லப்பா, 300 ரூபாய் தான் திருப்பி தரணும். கணக்கு வாத்தியார் உன்னை அடிச்சு கொல்லாம விட்டானே. டேய் 500 ரூபாய் நான் உங்களுக்கு வாங்கினேன். ஆமா. 200 ரூபாய் முதல்ல கொடுத்தாச்சு. ஆமா. இது 200 தானே தரணும்? இல்லப்பா, 300 ரூபாய் தான் தரணும். 700 தானே தரணும்? இல்லையா, 300 ரூபாய் தான் தரணும். டேய் நான் உனக்கு 200 ரூபாய் தானே தரணும். என்ன பஞ்சாயத்து? அதை இவர் வாயாலே கேளுங்க. என்னன்னு? நான் இந்த பையன் கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன். சரி. அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. மீதி 200 ரூபாய் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஆமா. 300 உயிர் எடுக்கலாம் சார். தம்பி அண்ணாச்சி உனக்கு 200 ரூபாய் தரணும். பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அந்த 200 ரூபாய் வாங்கிட்டாங்க. அண்ணா அண்ணாச்சி 700 ரூபாய் கொடுங்க. யோ நான் சும்மா ஒரு கணக்கு பேசிருந்தோம்யா. யோ குதிரை சொல்லல. யோ இதுல பெரிய நாட்டாமியா? கட்ட பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கட்டையில பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். போய் வேலைப்பட்டு இது சரிப்பட்டு வரா. இவர் வாயால இந்த தம்பிக்கு 200 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. அப்ப தரமாட்டே அடம்பிடிக்காது. தம்பி இது உனக்கு சேர வேண்டியது. எனக்கு காலி பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இது எனக்கு சேர வேண்டியது. கமிஷன் போட்டுக்கு இருந்தா எல்லாரும் வாங்க. என் மகன் பண்ற பிராட் ஸ்பீட பார்த்தா 18 வயசுல ஓட்டு போறது போல தீகார் ஜெயில தான் இருப்பான் போல இருக்கு. போஸ்ட் ரோடு தான் போ. யார் இது கலாட்டம் பண்றது? பொண்ணு என்னது மன்னது வராதுமா? லாண்டி கட்ட ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளியே போப்பா. லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு சுத்தினால நீ அடாவடி பண்ணிட்டு உள்ள நீ தானே? நான் அடாவடி ஒண்ணும் பண்ணல. அட்வான்ஸ் கிட்ட தான் உள்ள வந்திருக்கேன். 4000 rupees. கேள்விப்பட்டேன். யாராவது ஜிப்பா போட்டு தாடியோட இருந்தா அவங்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்குறது மாற்றுறது நாங்களா? வெளியே போ. நான் கொடுத்த 4000 rupees முதல்ல திருப்பி கொடு. நான் போறேன். அது கொடுத்தா அவர்கிட்ட திருப்பி வாங்கிக்கோ. அப்ப அவரை போய் வர சொல்லு. இந்த குளிர நான் அவரை எங்க போய் தருது? இது பம்பு பிடிச்ச ஆளா இருக்கே. பம்பு நானு? ஆமா. பணத்தை கொடு, இல்லன்னா எடுத்து கொடு. பணத்தை என்னால கொடுக்க முடியாது. ஓஹோ, சோ ஒரு ஆள் வந்து அட்வான்ஸ் வாங்குவீங்க, இன்னொரு ஆள் வந்து வீட்டை விட்டு வெளியில போக சொல்வீங்க. என்ன ப்ளே பண்றீங்களா? என் பணத்தை கொடுங்க. பணத்தை என்னால கொடுக்க முடியாதுமா. ஆஹா, சோ இவ்வளவு நேரம் வெறும் கையில முழை போட்டுட்டு இருந்தீங்களா? யாரு வெறும் கையில? யாரை பார்த்து முழை போட? ஆஹா, ஓகே. என்ன எங்க நிக்கிற? நீங்க என்ன பண்ற? நீ நிக்கிறது பார்த்தா வந்தேன். ஆமா, ஏன் நிக்கிற? யார் பொருள் நிக்கிற? அது சொல்லியா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த உத்தம் சன் சேர்த்துருக்கானே, அவனுக்கு ஏதோ பண கஷ்டமா, அதான் கடன் கொடுக்கலாம். சொல்லுங்க. சரி கடன் வாங்க வந்தேன். என்னப்பா? இருக்கிறதுலயே பணக்கார கடன் திருப்பதி ஏழுமலையா? அவருக்கே கடன் கொடுத்தவர் குபேர. அவ்வளவு ரிச்சான பேரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியா? குபேரன்னு பேர் மட்டும் வச்சா அவன் கடன் கொடுக்க மாட்டான். அதோட செய்து இந்த மாதிரி ஏதாவது வச்சாதான் உன்னை நம்பி வழி நிறுத்த முடியாது. நகத்தை என்ன அது? ஏழுமலையாணி அடகு வைக்க போற? சேட்டுக்கு ஏழுமலையா, பிள்ளையாரு, முருகர் இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. தங்க குண்டு பண்ணி தான் முக்கியம். நானாவது இது பின்னாடி பாரு. என்ன அது? குழந்தையோட வந்திருக்காங்க? கேட்டனே, குழந்தை பேரு தங்கம்மா. யாரோ சொல்லிருக்காங்க தங்கத்தை அடமான வச்சா கடன் கொடுப்பாங்கன்னு. அது தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கு பாவம். சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உனக்கு எதுக்கு அது? எதுவுமே நேரா கேட்டா சொல்ல மாட்டியா நீ? திரும்பி கேள்வி சொல்றேன். சரி 4000 ரூபாய் நான் தரையா? நீ வட்டி கடை வச்சிருக்கியா? இல்ல, செகண்ட் கடை வச்சிருக்கேன். அதுக்காக பேங்க்ல லோன் வாங்கினேன். நம்பி எந்த மாதா கடன் கொடுத்தா? மேனேஜர். சரி, செக்யூரிட்டி என்ன கொடுத்த? நீங்க பார்த்ததுமே செக்யூரிட்டி எதுவும் வேணான்னு பணம் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டான். சீக்கிரம் உள்ள போயிடுவா, இல்லைன்னா ரிட்டையர் ஆயிடுவா. சரி, மோதிரத்தை கூட பணம் தரேன். நீயே கடன் வாங்கியிருக்க, எனக்கு எப்படி கடன் கொடுப்ப? கடை வச்சுட்டு போக மிச்ச பணம் இருக்கு, அதை தரேன்.
கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா? உனக்கு எதுக்கு? அது ஒண்ணுதான் இருக்கு. என்ன 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 இன்னைக்கு ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு? இல்லப்பா, நான் உண்மையிலேயே அழுதுப்பா. நீங்க சிரிச்சாலே ஆபத்து. இன்னைக்கு ஒப்பாரியா வைக்கிறீங்க, பெரிய பாம்பே காத்துட்டு இருக்கும் போல் இருக்க. இல்லப்பா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. நீங்க லைஃப்ல அதை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க? உன்ன ஒரு போர்ட்ராக்கி குடும்ப பாரத்துல உன் தலையில வச்சு செவத்த வச்சுட்டேப்பா. அதனால நான் 2 இன்ச்சு குள்ள போயிட்டேன். இதுவாருப்பா, என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு, இல்ல நான் உன்னை விடவே மாட்டேன். மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவா. சரி, மன்னிச்சிட்டேன். கையெடுக்க என்ன உண்மையிலேயே நீ மன்னிச்சிட்டியா? வர வர நீங்க இந்த தாடிக்குள்ள மறைச்சிட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி சரி, மன்னிச்சிட்டேன். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா பாப்பா பையன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானே. டைட்டா பேண்ட் போட்டுருக்கான், கையுக்கு பணத்தை எடுக்கிறேன் தெரிஞ்சுக்காம போவான். அப்புறம் போட்டு ராய்தான் தீரணும், குடும்ப பாரத சிவந்து தான் தீரணும். அம்மாவோட வேலை பெருசா இருக்கு. எப்படி செலவு செய்யறது யோசிக்கிறதுக்கு ஆப்பிட வயசு ஒண்ணு இல்லப்பா. கட்டி போடு கட்டி போடுடா சத்தம் போடுறது. என் பேரு கவிதா. கவிதா, நாங்க என்ன இங்க அட்டெண்ட் இருக்க? ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன். சின்ன வயசுல ஏதாவது ஆம்பிளிஃபையர் முடிக்கிட்டியா? இந்த கத்து கத்துற கொடைக்கானல் விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க. நீ முதல்ல வெளியே பாத்ரூம் விட்டு பாடிட்டு எனக்கு 24 hours சர்வீஸ் மாதிரி. நான் குளிச்சுட்டு பாடுவேன், பாடிட்டு குளிப்பேன். எப்ப வேணாலும் பாடுவேன். தூங்கும்போது எப்படி பாடுவேன்? ட்ரீம் சாங் பாடுவேன். நிறைய கொரட்டை விடுவ போடுறது. முதல்ல பாத்ரூம் விட்டு வெளியே வா. என்ன வெளியவா மிரட்டிட்டு இருக்க? இது ஒரு டப்பா பாத்ரூம், வெளியில கட்டி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க என்னைக்காவது சொன்னோமா? இன்னைக்கு ஏன் வெளியில கட்டுறீங்க? அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எங்க மாப்பிள்ள தியாகம் இருக்கானே, அவன் பாத்ரூம் போட்டா அவதான் ஒரே. அதெல்லாம் உனக்கு இருக்கு. நீ பாத்ரூம் விட்டு வெளியே வா. முதல்ல என் 4000 ரூபாவை கொடு, அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன். 4000 ரூபாய்? என்னையா காசு கேட்ட உடனே சவுண்ட் வீக் ஆயிடுச்சு? அது வேற ஒண்ணும் இல்லங்க, என்னோட ஆம்பிளிஃபையரை நான் தொலைச்சிட்டேன். அதான். நீ ஒண்ணு அவசரப்பட்டு குளிச்சுட்டு வெளியே வர வேண்டாம். நீ தானமா மெதுவா வந்தா போதும். ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். என்ன பந்தாவா வந்தா கொஞ்சம் அந்த டைம் மாதிரி இருந்து போயிட்டு இருக்கா. ஸ்வெட்டர், கலர் கலரான ஸ்வெட்டர். ஹாய். ஓ வாமா சிவப்பு குயிலு, பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? தோலை பாட்டு பாடி பாடி போர் அடிச்சு போச்சு. பண்ணும் போல இருக்கு. அப்படி போடுங்க. என்ன கொடைக்கானல் வந்த ஒண்ணு நைசா? இந்த கொடைக்கானல் ராசி அப்படி. ஆமா, யாருங்கள அவர் யாரும் சொன்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கொடைக்கானலுக்கு அவர் தான் ஹீரோ. என்ன உன் ரேஞ்சுக்கு ஹீரோ லவ் பண்ணாம என்ன நீ லவ் பண்ணுவ? இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கு. என்ன விலை? இது விற்கிறதுக்காக இல்ல, பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக. அப்படி போடு. என்ன லவ்வா? கொடைக்கானல் ராசியே அப்படிதான். யார் அந்த அவரு? அவர் யாருன்னு சொன்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னை பொறுத்தவரை இந்த கொடைக்கானலுக்கு அவர் தான் ஹீரோ. சோ நீ ஒரு ஹீரோவை லவ் பண்ற, நானும் ஒரு ஹீரோவை லவ் பண்றேன். ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே. அவர் லவ் பண்றாரோ இல்லையான்னு நான் கவலையே படுறதில்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான். ஏம்பா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலங்காலத்துல எல்லாருமா சேர்ந்து பிக் பிரதரை பயமுத்துறீங்க. இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு என்ன? மே தினம், தொழிலாளர் தினம். ஆமா. என்ன? பிரியாணி தினம். பிரியாணியா? எஸ், எனக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரேன் சொன்னீங்க. ஏன் சொன்னேன்? சொன்னீங்க. சரி சொன்னேன், அதுக்கு என்னப்பா? இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரல, உன்னோட பேச்ச கேட்க மாட்டோம். மூஞ்சில நாங்க முழிக்க மாட்டோம். வேண்டாம், நான் கூட பேச மாட்டேன். எனக்கு பிரியாணி வச்சாம். சரி சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி தானே வேணும். மத்தியானம் உங்களுக்கு முட்டையோட பிரியாணி கமிங். சொல்லிட்டோம், முட்டை அடிக்கிறது எவனாலும் மாட்டாமலாம் இருக்க போறான். கஞ்சியா? யாரை கேட்டு ஊட்டினாய் கஞ்சி? எதற்கு ஊட்டினாய் கஞ்சி? வாட போய்கிறதா? பூமி வேகிறதா? மம்மி, இந்த ரேஞ்சே வேற. புலி பச்சாலும் புல்லை தின்னாது, பிரியாணியை தான் தின்னும். பிரியாணியா? இன்னைக்கு அண்ணன் பிரியாணி வாங்கி வர போறாரு. முட்டை பிரியாணி. அதான் வைத்த
பிரியாணியை விட கையில இருக்கிற கஞ்சி எவ்வளவோ அம்மா தத்துவமலைய பொலியாங்க நாங்க முடிவெடுத்திருக்கோம். அது எதுக்காக விடமாட்டோம். கஞ்சியை விடமாட்டோம். பிரியாணியை விடமாட்டோம். கஞ்சி டான் டான். சீ நிக்கறதுக்கு போங்கடா. வருடா வருடம் நமது கொடைக்கானல் மட்டும் நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி படகில் சென்று வாக்கை பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்கப் போகிறது. திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம். வெற்றி பெறுவதற்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். இப்போது போட்டி ஆரம்பிக்கப் போகிறது. ரெடி 1 2 3. வெற்றி பெற்றுள்ளார். புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அங்க புள்ளைங்க பட்டினியா கிடக்குது. எங்க உங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவுதானே? அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி. எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான். அவர் பேர்ல குதிரை குளத்துல தர்ம சொல்லல ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் வந்தாச்சுமா. சொல்லிட்டு போறாங்க. அதை விடுங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு வரலையா? சிக்கன் நம்பர் 1 சொல்லிட்டு போனாங்க. என்னன்னு எப்படி சொல்ற? பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடாம இருக்கு. மட்டும் சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன். அந்த முட்டை பிரியாணி தான் கிடைச்சது. இதெல்லாம் விட்டு போகலாம். இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுப்போம். நானா பார் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இவ்வளவு பேர் தான் போச்சு. இதை நான் எப்படி குறைக்கிறதுனே தெரியல. இது என்கிட்ட கூட புறாக்கு நான் தேடி போடுறேன். நீ போய் பசங்களுக்கு பிரியாணி கொடு. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது. கேழ்வரகு தான். ஓகே எல்லாரும் வாங்க. கத்தக்கூடாது. லைனா உட்காருங்க. அக்கா தரேன். சமத்திலே கொத்தி அக்கா எனக்கு மரியா கொடுக்கா. 1.5 கண்டு பேரிக்கா மூக்கு மேல ஏறிச்சா. எனக்கு தாக்கா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு தான் முதல்ல. எல்லாருக்கும் அக்கா தரேன். அக்கா என்னம்மா சொல்லு. அக்கா இந்த குண்டு முட்டை எனக்கு எனக்கு வா. ஆமாடா. இந்தா முதல்ல அவனுக்கு கொடு. அக்கா என்னக்கா? அவனுக்கு தரேன். நானி சமயம் சாதம் முட்டை கூட பிரமாதம். குண்டு முட்டை யாரு சாப்பிடாதீங்க. யாரு சாப்பிடக்கூடாது. முட்டையாவது கோழியாவது போங்க. என்னடி பெரிய குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு முக்கியமான பாட்டிங்க சாப்பிட வராங்க. அவங்க கவனிக்கிறத விட்டுட்டு வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. பாருங்க இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க. என்னது முட்டை பிரியாணி கோழி பிரியாணி இல்லையா? ஐயோ கோழி பிரியாணி கிடைக்கல. அதனாலதான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. என்னடி மச மச நிக்கிற? வறுத்துக்கறி சாலை வருது எடுத்துட்டு அப்போ வெக்கப்படாதீங்க. நம்ம ஊருதான். அள்ளி அமுக்குங்க. கடற்கஜா எப்படி முழுங்குறான் பாரு. அந்த தீபாவளியை எப்படி ஏப்ப விடான் பாரு.
பிரியாணி ரொம்ப பிரமாதம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏந்திரிங்க, அங்க போய் கை கழுவிங்க. ஏந்திரிங்க, வாங்க வாங்க வாங்க. என்னங்க அவங்க யாருங்க? யாரா? என்னடி இவ்வளவு சாதாரணமா கேட்டுவிட்ட? இவங்கெல்லாம் என்ன மாதிரி வேலை இல்லாதவங்க. நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு சங்கத்துடைய முதல் நாள் மீட்டிங். மீட்டிங் முடிஞ்சோ நேரா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். வீடா இருக்கா? வீடாவா? இதோ வாய்ப்பு சொல்றேன். கனவுல பாக்குறதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கேன். நிஜத்துல அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன? லவ் பண்றது. லவ் பண்றதுக்கு வழி என்ன? லவ் மூட வர வைக்கிறது. லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன? என்ன நீ கேட்டு சுந்தரம்பல் மாதிரி என்ன என்ன நடிக்கிட்டே போற? நேரம் ஆளுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிடு. ஐ லவ் யூ சொல்ற லைசன்ஸ் ஆன்லைனுக்கு மட்டும்தான். அதே பொண்ணுங்க சொன்னா நியூசன்ஸ் ஆயிடும். சரி விடு, உன் ஆளையே சொல்ல வைக்கிறேன். எப்படி? நம்ம கைவசம் லவ் 2000 ஃபார்முலா நிறைய இருக்கு. உனக்கு ஒரு திருமணி தெரியுமா? என்ன? ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும். உள்ளவுக்கு ஹெல்ப் பண்ணா ஏழவுக்கு தானே வழி பிறக்காதா? ஏதாவது ஐடியா சொல்ல. நீ அந்த நாட்கள் படம் பாத்தியா? இல்லையே. அதுல பாக்கியராஜ் குடிப்பாரு, பாத்ரூமுக்கு தாப்பாடு இருக்காது. அந்த நேரம் பார்த்து அம்பிகா வந்து கதவு திறப்பாங்க. ஷாக் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், லவ் ஸ்டார்ட் ஆயிடும். நீ இந்த சீனை உல்டா பண்ணு. என்ன இதெல்லாம்? ஐயா, லவ் இதெல்லாம் தம்மாத்தோட சமாச்சாரம். இங்க பாரு, உன் ஆளு குளிக்க வருவான், பாத்ரூம் கதவை திறப்பான், உன்ன அந்த கோலத்துல பாப்பான். ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி? சூப்பர். சிட்டி நம்பர் 1 குழந்தை இப்படி ஆகுது. ஒரு தாலாட்டு பாடி தூங்க வைக்கலாம்ல? சக்கலத்து பெற்ற குழந்தைக்கு நான் என்னத்தன்னு சொல்லி பாடுறதுப்பா? ஏன் லேட்டஸ்ட் பாத்திருக்கேன். சக்கலத்தி பேபி, சக்கலத்தி பேபி, தூக்குமரத்தோ நல்லையா. பாருங்க சக்கலத்தி பேபி, சக்கலத்தி பேபி, தூக்குமரத்தோ நல்லையா. போதும். உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இங்க ஜாஸ்தி ஆகுது. அழுக வேகம் பாருங்க. சக்கலத்தி பேபி, சக்கலத்தி பேபி, தூக்குமரத்தோ நல்லையா. இப்படியே பாடிட்டு இருங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம குளிச்சு படுத்தாச்சு. அது பாத்ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். எங்க போறீங்க? பாம்பேக்கு. மனுஷன் பக்கெட் எடுத்து பாத்ரூம் போகாம வேற எங்க போவான்? அர்ஜென்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன பாம்பேலையா? இல்ல, பாத்ரூம்ல. சரி போங்க. வாலியை கொடுங்க. திடீர்னு வாலியை கூட வைரமுத்து கூட நான் எங்க போறது? என்ன நையாண்டி நக்கலாம்? நான் கேட்டது இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் பாத்ரூம் பக்கமே போக முடியாது. விசில் வேற அடிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அடிச்ச மாதிரி அலற போறேன். அலைப்பாயுதே கண்ணா, என் மனம் அலைப்பாயுதே. உன்னானந்த மோகன வேணுகான மதி அலைப்பாயுதே கண்ணா. அந்த தண்டச்சோறு குண்டோதர குளிக்க போறா. குளிக்க போறவன நான் கவுக்க போறேன். எப்படி? ஆனந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கண்ணா. நம்ம சீனாவிட்ட பண்ணு பார்த்தா 1000 ஆயிடுச்சு. அப்பா நல்ல வேலை, சைக்கிள் கிளாப்ல தப்பிச்சுண்டா. துண்டை காணோம், துணியை காணோம். நீ அனாத படமுடா. கண்ணை கிண்ண திறந்து பாத்துறாத, பெண்ட கழட்டிடுவானுங்க. படு. நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமைக்கிறான்னு பாத்தியா? தப்பு பண்றவனா கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பான். நீ கணக்கு வழக்கிலே தப்பு பண்ண ஆளாச்சே. ஜாஸ்தி பேசாதடா, உண்மையிலேயே கொண்டுருவேன். ஐயா வாங்கய்யா, அனாத
போம்பியா ஐயா யாரு மத்த பிள்ளையோ கொடைக்கானல் குழுல வந்து மண்டை போடுறீங்க வாங்கய்யா மூஞ்சி பாருங்கய்யா தூங்குற மாதிரியே இருக்கியா இப்படியா என்ன சிபிஐ ஆபீசர் மாதிரி விசாரிக்கிறீங்க சரி போறதுனா போறதுல போயிட்டு இருக்க பாவம் ஐயோ யாரு மத்த பிள்ளையோ என் மக மாதிரியே இருக்கு இந்த 10 ரூபாய் காசுக்கு ஹிஸ்டரி இல்லாம சொல்ல முடியும் கோமானுங்களா கழிவு இருக்கா என்னடா காசு செலவு பண்ணி மாலை வாங்கி உள்ள போட்டியே வெளியே போடியா முட்டாள் மாலை கசிக்கிறத எடுத்த உடனே உமாலை கொடுக்கணும் அம்மா பொம்பளை தாமா தெரியும் 10 மாசம் செமந்தவங்களுக்கு தாமா தெரியும் ஆனால போனம்மா அடக்கப்படுறதுக்கு அள்ளிட்டு ஆறு ஓட்டுத்தான் ஏமாந்து கட்சி அதிகமா போறீங்க பிச்சையாவது கேர்ஃபுல்லா போட வேண்டாமா இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா அதாவது போடுங்கய்யா ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா அம்மா போடுங்கம்மா அப்பா காசு போடுறாங்க மூஞ்சி மேல போடுறான்னு சொல்பா முட்டா பசங்க டென்ஷன் ஆகாதடா தென்பாண்டி சீமையிலே தெருவோரம் என்ன 50 எடுத்து இத பாரு இந்த சீன்ல நான் தான் மெயின் கேரக்டர் நான் மட்டும் கண்ணை திறந்த மாவள ஜனங்க பெண்டு கைட்டிடுவாங்க பார்த்து ஏதாவது ஒரு பேச படி என்ன நான் படுத்து நீ பிச்சை எடுக்க வேண்டியதாயிரம் அம்மா ஏய் ஃப்ரெண்டு ஏன் வந்து போயிருக்க குச்னி உன்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த குச்னி பிடிக்காதது நீ எல்லாத்தையும் மறைக்கிறது என் ஐடியா என்னாச்சு ஊத்திக்கிச்சா சூப்பர் ஐடியா ஆச்சே ஐடியா நம்ம சூப்பர் தான் ஆனா என் நேரம் ஆளே மாறி போச்சு அப்புறம் என்ன இந்த காலம் துணிய காலம் பாத்ரூம் விட்டு ஓடி போயிட்டேன் பாத்ரூம் ஐடியா புட்டுக்குச்சு சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா கிச்சன் ஐடியாவா முன்னாடி முடிச்ச படம் பாத்தியா பார்த்தேன் அதுல ஒதுங்கி போற புருஷனை வழிக்கு கொண்டு வர்றதுக்காக முருங்கை என்ன பண்றாங்க முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க இந்த மாதிரி நேரத்துல முருங்கைக்காய் தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி முருங்கைக்காய் கண்ண பட்டா போதும் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு சாமி ஆடுறதுன்னா குச்சி நகி புரிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்கு புதுசு அப்பா என்ன ஊருக்காவா சொல்லு முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க சொல்லுங்க இருக்கு ஓ அந்த 4000 ரூபாய்க்கா அது கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துறேன் சரியா ஓகே இல்லங்க என்ன இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி அதோட விதி நான் என்ன பண்றோம் சாப்பிடுங்க போய் சாப்பிடு வழக்கமா எங்க அப்பாவோட திதிக்கு முதல்ல ஒரு காக்காக்கு சோறு போடுவோம் அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுவோம் என்னது முதல்ல காக்கா அப்புறம் நானா சம்பிரதாயங்க சம்பிரதாயம் யாராவது சாப்பிடணும் அவ்வளவுதானே இவங்க எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடணும்னு சொன்னாரு நானு யார்கிட்ட ரீல் போடுறேன் இல்லங்க வேணும்னா பாருங்க எங்க அப்பாவோட ஆவி சாந்தியை தேடி அங்க இங்க அலையுது சாந்தி தேடி அலையுதா யார் அந்த சாந்தி அது நிம்மதிங்க ப்ளீஸ்ங்க வாங்க நீங்க வந்து சாப்பிட்டா ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும் சரி இப்ப நான் சாப்பிடணும் அவதானே எனக்கு பசிக்குது வா சாப்பிடுறேன் தேங்க்யூ வா பெரிய பகல் அலிதா முருங்கா பொரியல் அண்ட் முருங்கீரை வித் அவிச்ச முருங்கா இது என்ன துவையல இது சாதங்க எனது காக்கா கட்சி மீது ஏது இல்ல உங்களுக்கு வச்சது எனக்காது சரி என்ன எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய முருங்காவா இருக்கு எங்க அப்பா ஒரு முருங்கா பிரியர் முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு எத்தனை குழந்தைங்க நமக்கு தான் எனக்கு கல்யாணமே ஆகல நமக்கு உனக்கா இல்ல உங்க அப்பாக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்திதான் அதான் சீக்கிரம் போயிட்டாரு ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்க எங்க அப்பாவோட ஆவி அலையுது சரி எதுக்கு வந்தாலும் ஆவின்னு சொல்லி என்ன இது என்ன முருங்கைக்காய் சாம்பாரு அது முருங்கைக்காய் ரசம் இது என்ன முருங்கக்காய் ஜூஸா அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே யார் இந்த யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உட்காந்துருந்தா அசிங்கமா இல்லையா இதுல என்ன அசிங்கம் இல்ல நீ என்ன மாதிரி ஆயிட்டேன்னு கேட்டேன் இந்த மாதிரி எப்படி ஆக முடியும் என்ன விசேஷம் அது எங்க அப்பாவுக்கு தெரியும் ஐயோ கல்யாணம் ஆகிற வாலிப போய் தவறு சாப்பாடு சாப்பிடுறா கல்யாணம் ஆகாத வாலிப பொண்ணு மட்டும் இதெல்லாம் சமைக்கலாமா சமைக்கலாம் சாப்பிடக்கூடாது எந்த முருகா எனக்கு சாப்பிட முடியாதுல்ல இது அவர்தான் சாப்பிடணும் அவர்தான் யாரு நீங்க பேசுனாலும் நான் கேட்டுதான் இருந்தேன் என்ன இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடறத பொருத்தம் ஏன் என்ன இவங்க அப்பாவும் முருங்கா பெரியரு நானும் முருங்கா பெரியரு நான் சாப்பிட்டத ஒரு ஆத்ம சாந்தி அவர்தான் சாப்பிடணும் இல்லம்மா உங்க அப்பா கனவுல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா இன்னைக்கு தவிர சாப்பாடு போய் நீ சாப்பிடுற அப்படி இல்லைன்னா பல்லுகளை பேச போட்டு மிரட்டுறாருமா அது எப்படி கனவுல வருவாரு உங்க கனவுல வரும்போது எங்க கனவுல வர மாட்டாரா நீங்க எந்த வேடிக்கை பாட்டுக்கு போப்பா போறேன் அடுத்த தடவை படையலுக்கு காக்காவை தேட வேண்டாம் இங்கே இருக்கு தாடி காக்கா ஏமா
அப்பாவுக்கு தண்ணி இனி ஒரு பழக்கம் இருக்கா? எதுக்கு? பழக்கம் இருந்தா படைச்சிடணுமா? இல்லைன்னா ஆத்மா சாந்தி அடையாம அராக்ஸா பக்கமும் சுத்திட்டு இருக்கு. அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. பெஸ்ட் பத்தி இருப்போம் போல இருக்கு. ஏற்கனவே எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்குல ஏதோ குழந்தை போய் கிடக்குறோம். இதுல சிலிஷன் வேற பண்ண வந்துட்டியா? யோ, ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் குடும்பத்துக்கா இல்ல ஸ்கூலுக்கான கடற்கரை கேவலமா கேக்குறாயா? இந்த ஒரு விஷயத்துல சீனா ஜெயிக்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான். கொஞ்சம் ஒத்துழைப்பு கூடாதா? ஒத்துழைப்பு அடிச்சேன்னா நீ பெட்ரூம் கூட எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்கு நுழைய வேண்டியிருக்கு. பாக்குறதே தானே. யோ, மரியாதையா சொல்ற. இங்க பாரு, இனிமே இது மாதிரி பண்ண உருட்டுக்கட்டையில பேத்துருவேன். போய் வெளியில. நான் என்ன சொல்றேன்? அப்படி போடு. நம்ம அணி தண்ணியா இருக்கா, போய் நம்ம மேட்சி சொல்ல வேண்டியதான். எப்படி சொல்லலாம்? சுதேரா, நான் உன்னை விரும்புகிறேன். இது பழைய சரஸ்வதி டைப்ல இருக்கு. நம்ம சைட்ல போய் அடிச்சிட வேண்டியதா? யோ, நான் தனியா இருக்கேன், வந்து லபரதுன்னு லபிக்க. ஹலோ, என்ன அது பேய் கத்துன்னு கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டீங்க? பேய் பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும்? யோ, இருந்தாலும் உனக்கு ரொம்ப மஸ்து. எனக்கா உனக்கா? பார்த்தல இது உனக்கு தான். சரி, எப்பவுமே ஸ்கூல் பசங்களை கூட்டிக்கிட்டு அலையிற வாத்தியார் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அலைவியே, என்னைக்கு நீ தனியா நிக்கிற? சிந்தனை. என்ன சிந்தனை? कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं ஒன்னும் இல்ல. நான் ஹிந்தியில சொன்னேன். இந்த வார்த்தையை நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இப்பதான் டெய்லி ஹிந்தி படம் பாக்குறேனே. வீட்டுல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு தொட்டிக்குச்சு. பொண்ணு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அது பொண்ணாது சரியான வம்புகாரி. யூஸ்வலா அந்த பசங்க தானே பொண்ணு கிட்ட வந்து கடலை போடுவாங்க. இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது. நீ ஆச்சு கடலை ஆச்சு சொல்ல வேண்டியதானே. போனே நீ நம்ப மாட்டேன். தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி நான் போனேன். ஆனா அந்த பொண்ணு பார்த்த உடனே வார்த்தை வெளியே வரல. பொண்ணுல மாட்டிக்கிச்சு, வயிற்று போயிடுச்சு. இன்டர்ஜெக்ஷன். அப்புறம் தனியா நல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன் போல இருக்கு. பொறுப்பில்லாத அப்பா, குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமைக்கிருச்சு. வெளியே வர மாட்டேங்குது. ஆனா நானும் மனுஷன் தானே. எல்லா ப்ராப்ளம் தீர்ந்தப்புறம் நானும் தைரியம் போய் அந்த பொண்ணுக்கிட்ட, ஹலோ என்ன குழந்தைங்க காணும்? கடையை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஐடியாவா? நீ யோசிக்கிறது எல்லாமே தண்டனைதான் இருக்கு. ஆனா ஐடியாதான் ஊட்டிக்குது. என் ஆசை அப்படி. எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருப்பேன். ஆனா முடிச்சு வைக்கிறது வேற யாராவது இருக்கும். சரி, உன் சொந்த கதை செய்தி கதையை விட கடைசி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அதாவது சரியா வருதான்னு பார்ப்போம். எனக்குதான் ராசி இல்லையே தவிர நான் கொடுக்கிற ஐடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிடும். ஆளுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, ஆனா அவரை கரெக்ட் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். அப்பா தலைமையிலேயே கை வைக்க சொல்றேன். சரி, பாய். என்ன அதிகமா மாமாங்கிற? மாமனார் சொல்லு. என் ஆசீர்வாதம் நல்லாரு. காசு அப்பவே கொடுத்துட்டேன். கொடுத்த உள்ள போன ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருங்க. அப்புறம் என்ன கால் நாள் மதிப்பீங்களா? கறக்கிறதுல இப்பதான் கறக்கணும். கொடு. சரியான பிச்சை கொண்டு காசு வாங்கிட்டு எனக்கு கவுத்தாதுங்க. அதெல்லாம் மாட்டாங்க. பையனை தொட்டாதுமா. அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். மல்லிகைப்பூ வாசம் கும்பு நடிக்குது. வந்த வேற மருந்து போல் இருக்கு.
ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா ஐயோ ஐயோ எழுப்பாதானே எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க கொஞ்சம் விளக்கம் அந்த மாதிரி நினைச்சியா உங்கள்ட்ட உருட்டு கட்ட அடி வாங்கினதுல எந்த ஞாபகம் வரணும்லப்பா வயிற்று வலி தாங்க முடியல பையன் எழுப்புமா எதுக்கு குதிரை எழுப்பணும் அவன் தாமா காசு வச்சிருப்பா நீ காசு வச்சிருக்கியா போன டாக்டர் பீஸ் பண்ணல எழுப்புமா அவனை ஐயோ பெரிய தொல்லையா போய் காசு வர வாங்கிட்ட அம்மா சீக்கிரம் கதவை தட்டுக்கம்மா இருங்க அம்மா ஐயோ என்ன மனுஷன் ராத்திரியில நிம்மதியா தூங்க கூட முடியாதா என்னாச்சு இப்போ ஐயோ என்ன ஐயோ என்ன அநியாயம் எது அநியாயம் நடு ராத்திரில டயர்டா தூங்குறவங்க எழுப்பி விட்டுட்டு இதுதான் அநியாயம் தெரியுமா இப்படி படுத்து தூங்குறியே இப்படி படுக்காம வேற நீங்க என்ன பண்ற என்ன இப்படி கேக்குறீங்க வேற எப்படி கேக்குறது இது ஏன் பெட்ரூம் ஏன் பெட் ஏன் பக்கத்துல படுத்திருக்க வேற எப்படி கேக்குறது ஐயோ ஐயோ நீங்க தானே குடும்ப கதையில சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு வந்து குடும்பஸ்திரி ஆக்கிட்டீங்க ஐயோ பொய் பொய் என்ன போய் வேணாம் சொல்லு சொல்லு என்னென்னமோ நடந்து போய் ஒண்ணுமே நடக்கல ஐயோ பொய் போயா எங்க போறது எல்லாமே முடிஞ்சு போச்சாமே ஏப்பா இதுல வீடா லாட்ஜா சார் லாட்ஜை பத்தி நீங்க பேசாதீங்க நம்ம குடும்பத்துக்குன்னே ஒரு கௌரவம் இருந்ததா ஞாபகம் இல்லையா சுத்துப்பட்டு 18 கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கம் நடக்குமா ஒண்ணுமே நடக்கலையே என்னமாமா நாட்டாம ரேடியோ பேசுறீங்க ஆமாயா இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நீங்க என் மகன் தான் பேசிட்டு இருந்தீங்க இது அசம்பிளியில 0 அவர் மாதிரி இப்ப விட்டா நான் எப்பதான் பேசுறது பாருங்க மாமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இங்க என்ன நடந்தது இந்த பொண்ணு வாயால எனக்கு சொல்லணும் இந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு தெரியும் என்னையா பாக்குற என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா ஏதோ நடந்து போச்சு காதும் வச்ச மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் கல்யாணமா இது ரொம்ப அநியாயம் இப்படி செஞ்சிருக்க கூடாது நிறுத்தமா இது நல்லா இருக்கே நீங்க எல்லாருமா சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் பண்ணி எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா சரி இப்பதான் எல்லாம் முடிவாய் போச்சுல நீங்க நீங்களாம் என்ன கடற்கரை பக்கமே எனக்கான என்னாச்சு குச்னே ஏண்டாலக்கு ஒரு விட என்கிட்ட இருக்கிற ஐடியா வேணா நீ ஒரு விக்கல எனக்காக இந்த ஒரு வார்த்தையாவது விட்டுக்கூட எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ உனக்கு வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டேனா தாராளமா எடுத்துக்கோ குச்னேன்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணும் இல்லாததுனால உனக்கு எதுக்கு ஆசை ஆசைப்பட்டு ஒண்ணும் இல்லாம போறதுக்கு ஒண்ணும் இல்லாத மேல ஆசைப்பட்டா தப்பே இல்லைல்ல இருக்குது ஐடியா பதிலா தத்துவ மேல போய் ஆரம்பிச்சுட்டேன் சரி தப்பா நினைச்சுக்காத எனக்கு கல்யாணம் அவசரமா நடந்து போச்சு அதான் எனக்கு கூப்பிட முடியல அதையே நீ இவ்வளவு ஃபீலிங்கா சொல்ற அதிர்ஷ்டம் அவசரமா தான் வரணும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் போஸ்ட்ல வரும் சில பேருக்கு துரதிர்ஷ்டம் ஹாஸ்ல வரும் ஐயா என்னது வந்து ஒரே பேப்பர் கூடவே இருக்க உன் லைஃப் ஸ்டெடியா தானே போயிட்டு இருக்கு ஒன் சைட் லவ் லைஃப் லாங் ஸ்டெடியா தான் இருக்கும் சரி வரல காட்டு எதுக்கு காட்டு சொல்றேன் இந்த மோதிரத்தை என் கல்யாண பரிசா வச்சுக்கோ என்ன இது இருக்கட்டண்டி சரி இல்ல என்னது ஸ்வீட்டா ஹல்வா எனக்கு அல்வா கொடுத்துட்டு நீ மோதிரத்தை வாங்கி போறியா சும்மா சொன்னேன் பாய் காதலை ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும்னு ஒரு புது கணக்கு போட்டேன் அது போய் கணக்காயிடுச்சு உறவே இல்லை இனி இந்த ஊர் எதுக்கு இப்பவே பார்த்தேன் எங்கேயாவது போயிடும் வாங்க இது நம்ம தான் வாங்க நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன் சாரி நான் உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல நான் உன்னை எதுக்கோ தேடினேனே
நீ இன்னைக்கு பர்மனண்டா உனக்கு வேலை வேணும் சொல்லிருந்தேன்ல, உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி ஆச்சு. நீ உடனே போய் ஹெச்ஆர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேனேஜர் வேலை இதுதான் உனக்கு என் கல்யாணம் பாருது. எனக்கு கொஞ்சம் பேச முடியும். என்ன கோரசா பாருங்க. நான் தான் முதல்ல சொல்லுவேன். இல்ல நான் தான் பேசுவேன் அப்படின்னு அடம்பிடிக்க மாட்டேன். பேச நீ வந்து சுட்ட சுடுறத என் ஃப்ரெண்ட் கல்யாணம் பெருசா கொடுத்தா. யாரு? சந்திராவா? ஆமா, சந்திரா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு பெரிய உருவத்தை யாருக்கு தெரியாது. இந்த சொன்ன கூட அவகிட்ட தான் வந்தேன். இந்த மோதிரத்தை அவகிட்ட அடகு வச்சேன். காசு திருப்பி கொடுக்கல. உங்ககிட்ட எப்படி கொடுத்தாங்க? அவருக்கு நீ தெரியும்னு ஏன் சொல்லவே இல்லை? உண்மை தெரியும்னு அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி மறைச்சா? அதை ஒரு சிபிஐ ஆபீசர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை ஒரு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம்னா, எனக்கு நம்ம கல்யாண பரீட்சா ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருச்சு. சும்மா கிஸ் எல்லாம் பண்ண முடியாது. கிஸ் கொடுத்தா ஃபைன் இருக்கு. கழுத்துல கொடுத்தா எவ்வளவு ஃபைன்? 50 rupees. இங்க கொடுத்தா 100. எங்க கொடுத்தா 200. இங்க கொடுத்தா 400. இப்ப இங்கெல்லாம் தொட்டு பார்த்தல, அதுக்கு தனியா 100 rupees ஃபைன். மொத்தம் 500. சரி போடுங்க. எவ்வளவு இருக்கு? 6 ரூபாய். எதுக்கு எவ்வளோ? என்ன புதுசா ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுது. என்ன மூளையே இல்லாத பரபரப்பா இருக்கேன். ஏகப்பட்ட பிரெயினை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? விட்டுடுங்க. வாங்க மாட்டேங்கிறானுங்களே புத்திசாலிங்க. இது என்ன தெரியுமா? இன்னைக்கு நடக்கிற ரேஸ்ல குஜிலிக்கிறவர் தான் ஜெயிப்பான். அது கரெக்டா சொல்றீங்க. பெடிகிரின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்பவுமே ஜிஞ்சர் கப்ல பட்லி க்ரோவர் தான் ஜெயிப்பான். பட்லி க்ரோவருடைய பையன் இட்லி க்ரோவர், இட்லி க்ரோவருடைய பையன் குஜிலி க்ரோவர். அப்பா குதிரை ஓடுற மாதிரி தானே புள்ள குதிரை ஓடும். அது எனக்கு சரியா பண்ணல. சில வீட்டுல அப்பா குதிரை தப்பா ஓடுது, பிள்ளை குதிரை பெரிய சுமக்குது. உடுப்பா குதிரை ஓட்ட வேற, மனசு ஓட்ட வேற. சரி, குடும்பத்துல ஏதோ ஒரு குதிரை சரியா ஓட்ட போதும். சார், இப்ப நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? எனக்கு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைக்கும். மாசம் 1ஆம் தேதி கரெக்டா சம்பளம். ஐயோ, பூந்தியெல்லாம் டெய்லி சம்பாதிச்சுட்டு வருவேன், டெய்லி அடிச்சுட்டுப்பேன். இனிமேல் 30 நாளைக்கு ஒரு தடவை கூட பார்த்தமே காட்ட வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் சட்ட பேண்ட் எல்லாம் பாக்கெட் வச்சு தைக்கிறதே இல்லை. அப்பெல்லாம் எல்லாம் வேறல தான். ஐயோ, பெட்டியில வைக்க வேண்டியது ஜட்டில வச்சுட்டானே, எடுக்கவே முடியாது. செஞ்சு நம்பர் 1 and 2 ஒரு குட் நியூஸ். எனக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சது. தேங்க்யூ. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் தான். ஆமா, இனிமே மைக்ரோவேவ் குக்கிங் தான். அந்த குட்டி டிக்கெட் எல்லாம் இங்க. வாங்க, எங்க இருக்கீங்க? அந்த 1 2 3 4வது வாழைங்க எங்க? இங்க இருக்கீங்க. ஓகே, பாண்டோஸ், ஒரு குட் நியூஸ். பிக் பிரதருக்கு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஐயா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம வீட்டுல டெய்லியும் முட்டை பிரியாணி தான். எஸ், ஆனா மார்க்ல மட்டும் முட்டை வாங்கக்கூடாது. முக்கியமா தங்கா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? நாங்க போயிட்டு வரோம்மா. எங்க? எங்கேயும் முடிவு பண்ணல. அம்மா வீட்டை விட்டு போறோம். ஏன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல தண்டசரம் இருக்கிறதுன்னு என் வீட்டுக்காரர் ஃபீல் பண்றாரு. இது யாரும் அவர் அப்படி சொல்லுவீங்க? சொன்னதானா? என்ன தானே? நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுமா? நீ எனக்காக ஒண்ணு சொல்லணும். நான் என்ன பண்ண சொல்றேன்? இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் என்னென்னமோ கொடுத்திருக்கேன். இப்ப அவனுக்கு கிடைச்ச இந்த வேலையை என் புருஷனுக்காக விட்டு கொடுக்கலாமா? என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணுல, நான் இந்த வேலையை புருஷனுக்கு விட்டு கொடுத்தா இந்த பிரச்சனை மட்டுமே தீரும். ஆனா நான் இந்த வேலைக்கு போனேன்னா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீருங்க. அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே. நீ நினைச்சா முடியும். மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க. முதல்ல நம்ம ஹெவர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு வேலை காலியா இருக்கு. நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க நாளைக்கு போய் அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஓகே மத்தாங்க. அந்த ஓனர் பேர் வந்து ஜெகன், ரொம்ப நல்லவர். உங்க டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ், அதாவது டீ இலை இருக்கலாம், எஸ்டேட் வந்துறாரு. ஓகே, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நினைச்சிட்டேன்.
திருப்தி தானே? மாப்பிள பியூட்டி பார்லர் போனாலும் கூட இப்படி மசாஜ் பண்ண மாட்டேன். எப்படி நம்ம தொழில்? மாமா உங்க கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு தொழில் நீங்க சரியா பண்றது இல்ல. மாமா கை அங்கங்க பேசுது, நீங்க சுண்டி சுண்டி இழுக்கும் போது வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைஸ்ல நான் வீணையை பார்த்தது இல்ல, யானையை வேணா பார்த்திருக்கேன். மசாஜா என்ன ரேட்டு? ரேட்டு பிக்ஸ் பண்ணியாச்சே. காலுக்கு 10 ரூபா, கைக்கு 20 ரூபா, இடுப்பு பிடிச்சா 30 ரூபா. கழுத்து பிடிச்சா சங்கூர் மாப்பிளை தூக்க வேண்டியதான். சும்மா தான் இருக்க, அவைக்கு க்ளோஸ் பண்ணலாம்ல. ஒரு சின்ன அட்வைஸ், நீங்க யூஸ்வலா இதுக்காக காக்கா பிடிப்பீங்க, அது உங்களோட பழக்கம் மாற்ற முடியாது. அதுக்காக இதோட காலை பிடிக்கணுமா? ரொம்ப இறங்கிட்டீங்க. காலை பிடிச்சனால கீழே இறங்கிடுறியா? சரி மேல ஏறி அமுக்குறேன். இது வரைக்கும் அமுக்கு, கழுத்து அமுக்கி கொள்ளாத. மாப்பிள என்னோட எய்மையா முட்டைதான், பார்த்த கொள்ளவே மாட்டேன். என்ன அது சீட்டை கழிச்சு போட்டு ஒன்னும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கட்டிக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க. பழைய பாக்கிய கொடுத்தா தான் சீட்டு எடுக்க முடியும். யூனியன்ல தீர்மானம் போட்டுருக்கோம். யூனியன்ல தீர்மானம் போடுற அளவுக்கு அப்படி எவ்வளவுதான் பாக்கி தரணும்? எனக்கே 95 ரூபாய் பாக்கி, எனக்கு 90 ரூபாய் பாக்கி, எனக்கு 80 ரூபாய் பாக்கி, எனக்கு 75 ரூபாய் பாக்கி. இப்படி விட்டு விட்டா சொன்ன எனக்கு மண்டையில் ஏறாது. டோட்டலா சொல்லுங்க. 340 ரூபாய் பாக்கி. இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சிருக்கிறது? ஓ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குதா? பாலுக்கு ஒரு 15 ரூபாய் போட்டு 60 ரூபாய் போடுங்க. கோரியா சொல்றேன். இப்ப 400 ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா இருக்கா? ஜோக்கர் வந்தா கையாவது, ஜோக்கரையே காணுமா? ஜோக்கர் ஏன் அங்க பாக்குற? அரே பையன் சொன்னையா வீட்டு போட்டு ஆரியா? அப்பா உனக்கெல்லாம் விசிலடிச்சு தான் கூப்பிடணும். இந்தா அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. என்னமோ உங்க அப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி வேலைக்கு எவரு சொல்லி பாத்திரத்துல சாப்பாடு வேற வந்துருது. என் மரத்தடியில் சீட்டு என்ன பசிக்காதா? கொண்டாடி மாதிரி கஞ்சி ஊத்துறது இல்ல. அப்பா என்னப்பா 9 டைமண்ட் போட்ட? ஏண்டா அடிக்க வேண்டிய ஆட்டத்துக்கு கோலம் விட்டுட்டியே. உனக்கு கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருக்கா? அடேங்கப்பா பையன் என்ன இந்த போடு போடுறான்? என் குடும்பத்திலேயே ஒருத்தன் தான் என்ன மாதிரி இருக்கான். அது பொறுக்கே உனக்கு அனாவசியமா கண்டு வைக்கிற. யோ நீ ஓச்சிட்டு பாரியா? போய் ஒரு கோட்டர் விஸ்கி வாங்கிட்டு வா. இத பேங்க்ல அக்கௌண்ட் போடுங்க. உன் பையன் தண்ணி கிடைக்க தண்ணி ஆட்டம் போட்டுருக்கு. ஜீனியஸா இருப்பான் போட்டுருக்கு. மேதையா இருப்பான் போட்டுருக்க. அவன் இந்தியாவுக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, என்ன நம்ம நாட்டை விற்காம இருக்கிற அவ்வளவுதான். இந்த சிட்டின மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? சூட ஒரு கப் காஃபி வேணும், பயங்கரமா தலைவலிக்குது. கெரசின் இல்லப்பா. கறி அடுப்பு இருக்குமா, அதுல போடலாம் இல்லையா? அடுப்புதான் இருக்கு, ஆனா கறி இல்ல. எல்லாத்தையும் அவன் பொண்டாட்டி அள்ளிக்கிட்டு போயிட்டா. அவளையே போய் கேளு. எங்க? அங்க போய் பாரு. சரி என்ன பண்ணிட்டு இருக்க? கறி எரிச்சிட்டு இருக்கேன். கறி எடுக்க வேஸ்டா இருக்கிற? அப்பதானே அது சாம்பல் ஆகும். ஆமா கறி எரிச்சு சாம்பல் தான் ஆகும். ஏன் சாம்பல் சாப்பிடணும் போல இருக்கு. சாம்பல் யாராவது சாம்பல் Oh my God! இந்த விஷயத்தை நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். முதல்ல போய் அந்த மாதிரி தங்கம் போய் சொல்லிட்டு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன பண்றீங்க நீங்க? செவுத்துல கூடு போட்டுக்கிட்டு என்ன பால் கணக்காது? இல்ல நாள் கணக்கு. நாள் கணக்கா? அது உண்மையிலே நீங்க இப்பதான் மாப்பிள்ள. நீங்க மட்டும் என்ன மச்சான் இப்பதான் கவிதா சொல்லிச்சு, முதல்ல கை கொடுங்க. டெஸ்ட் மேட்ச்ல ஓவர் எடுத்த நீங்க ஒன்றே மேட்ச்ல அடிச்சு தோல் கழிப்பிட்டீங்க. வீட்டுல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிற மறந்துட்டு இவங்களாம் கை கொடுத்துருக்கானுங்களே. இந்த 3 ஓவர்ல 8 விக்கெட் எடுத்தேன், ஆனா இன்னும் அவுட் ஆகாம இன்னும் விளையாண்டு இருக்கேன். பணம் கொடுத்தா கூட அவுட் ஆகணும். மேட்ச் பிக்சிங் நம்ம கிட்ட கிடையாதுடா. தங்கம் தங்கம் கம் 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 கம். இது பத்தியா பாப்பாவுக்கு அட்வான்ஸ் பாப்பா. நல்லா இருக்கா? இன்னும் இது குங்குமம் பூ டெய்லி பால்ல கலந்து சாப்பிடணும். அப்பதான் பாப்பா செக்க செக்கன்னு பிறக்கும். சரியா? வச்சுக்க.
ஏன் தங்கச்சி நல்ல கலரா மாப்பிள்ள கொஞ்சம் டல் இல்லையா? அதான் அவங்களுக்கு அந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ பாரு, நல்ல கலர், நான் கொஞ்சம் பரவாயில்ல. என்கிட்ட காசு நிறைய இருந்தது. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுங்க. நீங்க கட்டின தாலியை தான் நான் பெருசா நினைக்கிறேன். நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்துருந்தீங்க, அவளுக்கு தான் கொடுத்துருப்பேன். இது பாருங்க, நம்ம குழந்தைக்கு தொப்பி. நம்ம குழந்தையா? இங்க உனக்கு அழகா இருக்கு. என்னடி இது? குங்குமப்பூ நீங்க தான் வாங்கிட்டு வந்தாரு. எங்க அண்ணனாவது வாங்கிட்டு வந்தாரு. ஏண்டி, உன்னை கஷ்டப்பட்டு கர்ப்பமாக்குறது பத்தாவது இதெல்லாம் ஒரு வாங்கி தரணுமா? எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது எங்க அம்மா 6 கிலோ குங்குமப்பூ சாப்பிட்டாங்களா? அதுக்காக நான் என்ன ஆப்பிள் நேரத்துல பிறந்துட்டேன்? என்னடி குங்குமப்பூவை வாய்க்கா மீறி வெட்டுற? ரெண்டு பிரிச்சுட்டு இருக்காங்க. பாவம் அவங்களும் அந்த மாதிரி மூடாம தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு படி தரப்படும். அன்னைக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி போடு. ஏண்டி, நான் என்னமோ உனக்கு வாங்கிட்டு வரலன்னு சொன்னேன். உங்க அண்ணன் தான் அவன் பொண்டாட்டி வாங்கிட்டு வரல. இதுக்கு என்னடி சொல்ற? என்னங்க எதுக்குங்க இவ்வளவு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தீங்க? இது தலையில வைக்கிறதுக்கு இல்லைங்க, பால்ல கலக்கி சாப்பிடுறதுக்கு. என்னங்க, நீங்க வாங்கிட்டு வந்த பொம்மை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கண்ணு சிமிட்டுது. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு, குழந்தை மாதிரி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியாடி, உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னு சொன்னீங்க. அவன் ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி வந்து குளிச்சிருக்கான். உங்க அண்ணிக்கு மட்டும் காஸ்ட்லியான பொம்மை, உனக்கு ரோட்ல கிடக்கிற சீப்பான பொம்மையா? இல்லங்க, இது கூட ரொம்ப நல்ல பொம்மை. ஸ்விட்சை தட்டினா அப்படியே போன மாதிரி தவழ்ந்து போகும். இது பாருங்க. என்னடி பெரிய ஏற்கனவே ஃபிட்ஸ், இது வேற பிரெக்னென்ட். இது ரொம்ப ரிஸ்க் சார். டாக்டர், ஐ திங்க் பிரசவம் ரொம்ப சிக்கல் தான். பெரிய இருக்கும் சின்ன இருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார். என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? டாக்டர் சொன்னாங்க சாதாரண விஷயம் தானே, எப்பவும் வருதானே. என்னப்போ ஸ்ட்ரெயின் அதிகம் இந்த ஸ்டேஜ்னால, அவ்வளோதான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாச்சா, இதுக்கும் குழந்தைக்கு எந்த சம்பந்தம் இல்லையம்மா? இல்லக்கவே. ஆமா தங்கம், உன் குழந்தை மிகப்பெரிய பிறக்கும். வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாகிறதான். என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். குழந்தைக்கு மகனே, வெறும் வயிற்றுல தண்ணி அடிச்சதுக்கு கேரா இருக்கு. நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து வர்றேன். என்ன அப்பா? அப்பா, என்கிட்ட 2 ரூபா இருக்கு. நீ 1 ரூபா குடுத்தினா நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். கொடைக்கானல் என்னடா ஐஸ்கிரீம்? ஏடா 2 ரூபா இருந்தா பிக்கிள்ஸ் வாங்கி சாப்பிட்டு பிஸ்கட் நடக்க மாட்டேன். 2 ரூபாய்க்கு கூட பிக்கிள்ஸ் வாங்கி. சாமியே சைக்கிள்ல போறாரா? பூசாரி புல்லட் கேக்குறாரா? பேசாம பரியா. நம்ம குடும்பத்துக்கே வாய் தாண்டா கேபிட்டல். நம்மெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டிய அளவுரா. தாடி தண்ணி மூக்குல படுத்தா போன மாதிரியும் இருக்கானே. பேசாம ஒரு ரூட்ல போய் சம்பாதிக்க வேண்டியதான். இந்த துண்டு எடுத்து போத்திடுவோம். ஐயோ ஐயோ, அண்ணால போடுங்க. யார் பெத்த புள்ளையோ சூசைட் பாயிண்ட்ல வந்து சுரண்டு
எப்படி செத்தாரு? எய்ட்ஸ் வந்து செத்துட்டாருங்க. ஏப்பா எய்ட்ஸ் வந்து ஒரு படத்தில் நிக்கிறியா? பயமா இல்ல உனக்கு? இதெல்லாம் ஒரு சமூக சேவை. அடடடட, இவ்வளவு சின்ன வயசுலயே சமூக சேவை செய்ய ஆசைப்படுறியே, உங்க அப்பா தீர்க்க ஆயுசா இருக்கணும். எனக்கு வந்து பிறந்திருக்கு இல்ல. 5 ரூபா கொடுத்துட்டு 1000 கேள்வி கேட்கறானுங்க முட்டா பசங்க. எல்லாத்தையும் நீ அமைக்கிட்டு இருக்க, எனக்கு 50% கொடுத்துடணும். எப்பப்பா முடிச்ச? அது ஒருத்தன் 50 வயசு நேரத்தில் நொட்டுன்னு போட்டானே, அப்ப வச்சுட்டேன். ஏய், என்ன ஃபாலோ பண்ணி நீ பணம் வசூல் பண்றியா? சந்தோஷமா இருக்கு. ஆனா எய்ட்ஸ் சொல்றிய, ரொம்ப கேவலமா இருக்குடா. கரண்ட் மேட்டர் சொன்னதாப்பா கலெக்ஷன் ஆகும். இது கூட தெரியாத முட்டாளா இருக்கியா? சரி சரி. டேய், யாரும் லேடிஸ் சொல்றாங்க, அவங்ககிட்ட எய்ட்ஸ் சொல்லாது, அவர் சம்பந்தம் ஆக்சிடென்ட் சொல்லி அப்பதான் போடுவாங்க. அது வேற யாரும் இல்ல, உங்க பொண்டாட்டிங்க. மனுஷன் 4 பேர் சம்பாதிக்க விடுறாங்கல்ல. பயப்படாதீங்க, நான் அட்மிட் பண்ணிட்டேன். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்தை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறேன். நான் இப்ப ஒண்ணு வந்துடுறேன். கவிதா உங்க மனைவி தானே? அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தங்க உங்க சிஸ்டர் தானே? ஆமா, அவங்க மறந்தது அது. இது தேவைப்படாது. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தைதான் இறந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு மயக்கம் தெரியல. வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாக இருக்கோம். என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உங்க தங்கச்சிக்கு இது தங்கச்சிக்கு தெரியுமா? என் தங்கச்சியோட லைஃப் யோசிச்சு பார்த்தேன். விஷயத்தான் இருக்கிற நிலைமையில உயிர் கூட அவ்வளவு டாக்டர் சொல்றாங்க. என்ன பண்ண
வேணுமா? நம்ம குழந்தைய கொண்டு போய் உங்க தங்கச்சிக்கிட்ட வச்சிருக்க. இறந்து போன குழந்தை நம்ம தான் சொல்லிக்கலாம். உங்க தங்கச்சிக்கு மயக்கம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி குட்டி பையா குடிடா செல்ல குட்டி சின்ன குட்டி நீங்க கொடுங்க. 100 வயசு நீ நல்லா இருக்கணும் ராஜா. என் குட்டி பையா என் செல்ல ஏன் எனக்கு நிக்கிறீங்க? வாங்க குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க. வாங்க நீ இதுதான் ஏதோ சம்பிரதாயத்தை கூப்பிட்டுட்டானா? நீ சக்கரை தண்ணிய உடனே கையில எடுத்துக்கிட்டியே. கையில சுமந்தா மட்டும் போதுமா? கையிலேயே சுமக்கணும். நீங்க பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்தவளாச்சே. அந்த மாதிரி ராசி இல்லாதவ குழந்தை சக்கரை தண்ணி கொடுத்தா அது விஷமாவே ஆயிடும். என்ன ஆச்சு? குழந்தை அழுது. உட்வாட் கொடுக்க சொல்லு. குழந்தை அடிச்சுட்டு எங்க அப்பா எனக்கு தரல. என்னமா குழந்தைய விடாம அழுதுட்டே இருக்கான்? தெரியும் சித்தி. நான் சமாதானப்படுத்துறேன். அம்மா அம்மா அழக்கூடாது. அம்மா ஓ என்னாச்சுடா? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். இத்தனை பொண்ணை கட்டிக்க குழந்தை அழுகி நிறுத்த தெரியலையே. செல்லம் வேண்டாண்டி வேண்டாண்டி. உங்க தாத்தா சொல்லமா? வா 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 வா. சரி சரி சரி. என்ன நீ அழுதுகிட்டே இருக்க? அழகத்தா அல்ல அழக்கூடாதுப்பா. கண்ணு அழகப்பா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் லைன் லைன் அழுதுகிட்டே இருக்க? என்கிட்ட கொடுங்க. இந்தா குடி. அழுதுகிட்டே அழக்கூடாது. பெத்த தாய் கை சூடுபட்டாதான் குழந்தை அழுகை நிறுத்தும்பாங்க. இதை தொட்டது பட்டு நிறுத்துருச்சே, எப்படி? நிறுத்துக்கடா. எதுக்கடா வேஸ்டா படிச்சுட்டீங்க? நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதானே?
நான் படிக்கணும். படிச்சு என்னடா கிடைக்க போற? இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நீ நான் வக்கீல் ஆக போறேன். நான் ஜட்ஜ் ஆகணும். என்னடா ஒரே லா அண்ட் ஆர்டர் பார்ட்டியா இருக்கு? எதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்? அப்பதானே நீ தைரியமா தப்பு பண்ண முடியும். நான் அவனை பிடிக்காம இருப்பேன். இவன் பிடிச்சாலும் நான் அவனை வெளியில கொண்டு வந்துருவேன். இவன் ஏமாந்துட்டாலும் நான் ஜட்ஜா இருந்து உன்னை எஸ்கேப் பண்ணிடுவேன். நம்ம பிளட் 25% தான், ஆனா ஃப்ராட் 75% மிக்ஸ் ஆகி பிறந்துக்குது. தெய்வம், உனக்கு ஆசை எதுவும் கிடையாதா? இருக்கு. என்ன ராஜா? நீ பண்ண ஃப்ராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில போடணும். நான் வாரம் வந்து உன்னை பார்க்கணும். உனக்கு பீடி, பிஸ்கெட், பழம், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கலையா? மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எதிர்த்தா வாங்கிட்டு வரானுங்க, சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாலும் எதிர்த்தா வாங்கிட்டு வரானுங்க. டேய், இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரியம் சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஐயோ, அவங்க ஆசையே வேற. அவங்க ஆசையை நான் கேட்கேனே. கூடிய சீக்கிரம் நீ சாமியார் ஆகும் தான் அவங்க ஆசை. ஓஹோ, நான் சாமியார் ஆயிட்டேன்னா சைலண்ட் ஆயிடும் நினைக்கிறாள். நான் மட்டும் சாமியார் ஆயிட்டேன், இந்த குடும்பத்துல குழந்தைகளுடைய எண்ணிக்கை விட சித்தி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடும். அதான் ஸ்டைல் தள்ளுறேன். இப்படிலாம் அடிச்சா நான் ஜெயிலுக்கு வந்து பீடி கூட வாங்கிட மாட்டேன். என்னடா ஜெயிலுக்கு போகணும் கன்ஃபார்மா பேசுறேன். என்ன பண்ற? பாருங்க, என்ன உங்க புள்ள தனக்கு நீ எதுவுமே வச்சுக்காம மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப புத்தி தப்பாம இருக்கு. இதெல்லாம் பேசுறது யார் கையிலேயே ஊம்பிருக்கு. பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க. விதை ஒண்ணு போட்டா சுட என்ன மலைக்கு. நம்ம வீட்டுக்கு 2 வீலரே வந்தது கிடையாது, 4 வீலரே, அதுவும் பென்ஸ் வந்து நிக்குது. ஒருவேளை கவிதை சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? தள்ளுங்க தள்ளுங்க, என்ன பட்டிக்காட்ட யாரையை பார்த்த மாதிரி காரையை பார்த்தது இல்லையா? வாங்க 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 வாங்க. இருங்க தொடக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தங்கம், சீக்கிரம் வா. நான் சொன்னல அவங்க இவங்க தான். என்ன சாப்பிடுறீங்க? வணக்கம். ஒண்ணும் வேண்டாங்க, நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள சீக்கிரம் போய் கொண்டு வர சொல்லுங்க, நாங்க புறப்படணும். கொண்டு வா கொண்டு வாங்கறவ. ஆமாங்க, நீங்க யாரு எதை கொண்டு வர சொல்றீங்க? லட்சக்கணக்கில் டிரான்சாக்சன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு குறுக்க அமினா மாதிரி மாமனாரு. பணத்தை வாங்கிட்டீங்க. என்னோட அதிகமா பறக்கிற நீ 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம குழந்தை கொடுத்தோன்னு பெட்டியில 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க, கொடுத்து போறாங்க. குழந்தை குறி முதல்ல பெட்டியை வாங்க. பெட்டிக்கு என்னங்க, நல்ல நேரம் முடிய போகுது, குழந்தைய கொடுங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? புரியலங்க. எங்க குழந்தைய நாங்க உங்களுக்கு தத்து கொடுக்க போறோம். 5 லட்சம் ரூபாய்க்கு குழந்தைய வித்துட்டோம். பச்சை குழந்தை தத்து கொடுக்குறீங்க? பச்சை குழந்தை தான் தத்து கொடுப்பாங்க, 40 வயசுல தத்து கொடுப்பாங்க. விளக்குமா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னடி விளக்கம் சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் குழந்தை குறி. நாங்க குழந்தைய கொடுக்க விட மாட்டோம். இந்த மாதிரி என் பொண்டாட்டி என்ன குழந்தை பெற்றுக்க முடியாதவளா? அவ 1000 குழந்தையும் பெற்றுப்பா. அதனாலதான் இந்த குழந்தைய நாங்க தத்து கொடுக்குறோம். இது நான் பெற்ற குழந்தை, தூக்கி கொடுப்ப, தூக்கி போட்டு மிதிப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருமா? நான் யாரா? என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த குழந்தை பெற்றவர் செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு தாங்காது. நம்ம குழந்தை எடுத்து கொடுத்தோம்னா அது நம்ம கண் முன்னாடி தானே வளர போகுதுன்னு ஈரம் காயாத அந்த குழந்தையை தூக்கி கொடுத்தோமே. நீ விடக்கெல்லாம் அதை விற்க போறாங்களே, இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த வார்த்தையை உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இந்த குழந்தை அவங்களோட இருந்து
ஐ எம் வெரி சாரி. இந்த குடும்பத்துக்காக நீ என்ன இருக்க போற? சித்தங்களுக்காக சந்தோஷத்தை இழந்த, பிள்ளைகளுக்காக தூக்கத்தை இழந்த, அப்பாவுக்காக மானத்தை இழந்த, என் புருஷனுக்காக உன் வேலை இழந்த, எனக்காக உன் குழந்தையவே இழந்த. இனி உன்கிட்ட இழக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க. அண்ணி, ஆமா அண்ணி, நீங்க ரொம்ப போய் போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இந்தாங்க நான் பெட்டி. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இத பாரு, நீ என்ன செய்ய தெரியாது. எனக்கு அந்த குழந்தை வேணும், இல்ல பணத்தை கொடுத்துரு. என்ன பேச்சு பேசுறீங்க? அன்னைக்கு என்னமோ நல்ல புள்ள மாதிரி என் மச்சாட்ட ஐ வெரி சாரின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப ரவுடியை வச்சு மிரட்டுறீங்களா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அதுக்காக நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற முடியாது. யோ, குழந்தை இல்ல பணம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்தாகணும். இல்ல நீ உயிரோட திரும்ப மாட்டேன். இது பாருங்க, பணம்லாம் என்னால கொடுக்க முடியாது. குழந்தை வேணும்னா கடத்திட்டு வரேன். கடத்திக்கிட்டா? அப்ப குபேரனுக்கு தெரிஞ்சிட்டா அவன் உயிரோட இருந்தா தானே? வேணும்னா இந்த தனிப்பதிகளை கூட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். எங்கிருந்து உட்காந்துருக்கீங்க? நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடல. வந்து சாப்பிடுங்க. உன் கதை முடிஞ்சுது. உங்க அண்ணன் உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுப்பார். இப்ப அவரே பட்டியே கிடக்காருப்பா. அவருக்காக தான் இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து இருக்கிற. அப்ப நீயே போய் கொடு. நான் கொடுத்தா அவரு சாப்பிட மாட்டாருப்பா. நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவரு சாப்பிடுவாரு. முதல்ல சாப்பிட மாட்டேன்னு பிகு பண்ணுவாரு. நீங்க என்ன பண்றீங்க? வாயை திறந்து இவ்வளவு அள்ளி உள்ளார திணிங்க. அப்பதான் என் மனசு ஆறுப்பா. இந்த அம்மா உண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. அண்ணே, இந்த பிரியாணி சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டாதான் நாங்க சாப்பிடுவோம். இல்லம்மா, அண்ணனுக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிடலன்னா நாங்க பட்னி கிடந்து செத்துருவோம். என்ன குழந்தைங்க இவ்வளவு கெஞ்சுறாங்க, இப்ப பிடிவாதமா இல்லை. எப்படி அவங்களுக்காக சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி.
குழந்தை தூங்குது, தூக்கிட்டு ஓடி. என்ன தண்ணி வேணுமா? உங்க எடுத்துட்டு வரேன். சார், குழந்தைய காப்பாத்துறதுக்கு நம்ம ஆண்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பயங்கரமா. டேய், அணை போற விளக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிரகாசமா தாண்டா எரியும். அதே மாதிரி தான் இதுவும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் க்ளோஸ் ஆக போறான். எப்படிங்க? அவன் சாப்பிட்ட பிரியாணியில விஷத்தை கலந்துட்டான். கொஞ்சம் எர்லியரா கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். இப்ப எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா பாய்சன் பிளட்ல கலந்துருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு.
பிள்ளையை பார்க்கிற பாருங்க மனசு பார்த்து சத்தியமா சொல்றேன் மகனா நினைக்கலப்பா என்னை பத்தி கவலை நினைக்கிறேன் தயவு செய்து கண்ணை திறந்து பாருப்பா நீங்க ஏன் கண்ணை திறந்து என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம குழந்தைய உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு தானே எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்க எனக்கு நீங்க தான் வேணும் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் தங்கச்சிக்கிட்டே கொடுத்துருங்க